அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தனிமையிலே இனிமை. நண்பர்களே, இன்றைய மனிதர்கள் புரிந்து கொள்ளாத அற்புத விஷயங்களில் ஒன்று தனிமை. தனியாக வாழ்வது என்பதையும் தனிமையில் வாழ்வது என்பதையும் குழப்பிக்கொள்கின்றனர். யாருடைய துணையும் இல்லாமல் ஒருவர் தனியாக இருப்பது புறத்தனிமை, லோன்லினஸ். பல பேர் உடனிருந்தும் தனிமையில் இருப்பது என்பது அகத்தனிமை, பீயிங் அலோன் என்பது. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பது வள்ளலாரின் வாக்கு. இதில் குறிப்பிடுவது அகத்தனிமை. தனிமை என்றால் ஓர் அறையில் அடைந்து கிடப்பது என்பதோ ஆளில்லாத காட்டில் அமர்ந்து கொள்வதோ கிடையாது. தனிமை என்பது மனநிலை சார்ந்தது. எல்லோரையும் விட்டு எல்லாவற்றையும் ஒதுக்கி தனித்திருக்கும் மனத்தின் நிலை. அகத்தனிமை என்றால் பௌதிகமான தனிமை அல்ல. 1000 பேருடன் ரயிலில் பயணிக்கும் போது கூட சிந்தனையில் ஆழ்ந்திருந்தால் அதுவும் தனிமைதான். தனியாக இருக்கும் எல்லோரும் தனிமையில் இருக்கிறார்கள் என்பது அல்ல. புற உலக ஈர்ப்புகளிலிருந்து விடுபடுவதுதான் சிறந்ததொரு தனிமை. தனிமை சிலருக்கு வரம், சிலருக்கு சாபம். தனிமையை நாமே எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும். மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். தனிமையை தண்டனையாகவும் கருதலாம், வெகுமதியாகவும் கருதலாம். தனிமையை எதிர்கொள்ளும் மனிதரின் மனநிலையை பொறுத்தது அது. வாழ்க்கையில் தனிமைக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. எல்லோராலும் எந்த நேரத்திலும் தனிமை என்பது விரும்பப்படுவது இல்லை. ஆழமான சிந்தனை மூலம் புதியதொரு எழுத்தையோ கருத்தையோ ஆய்வையோ நிகழ்த்தும் அறிஞர்களுக்கு தனிமை என்பது ஒரு தேவதை. பிழைப்புக்காக ஊரையும் உறவுகளையும் விட்டுவிட்டு வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வாழ்வோருக்கு தனிமை என்பது ஒரு கொடுமை. தனிமை மிகச் சிறந்ததொரு ஆசான். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட தனிமை தரவல்லது. கடந்த காலங்களை அசை போடுவதற்கு மிகவும் உகந்தது தனிமை. பொதுவாக சிந்தனையாளர்களும் சாதனையாளர்களும் கவிஞர்களும் தனிமையை விரும்புவார்கள். திலகர், வ.உ.சி. போன்றோர் தனிமைச் சிறையில் இருந்துதான் பல நூல்களை படைத்தனர். சிறந்த சிந்தனைகளை தனிமையே தருகிறது என்றார் 1000க்கும் மேற்பட்ட அரிய கண்டுபிடிப்புகளை தந்த தாமஸ் ஆல்வா எடிசன். குழுவாக படித்தலை விட தனியாக படிக்கும்போதுதான் மாணவர்கள் தாங்கள் படித்ததை அதிக அளவில் நினைவில் வைத்துக் கொள்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பயணங்களின் போதும் காத்திருப்புகளின் போதும் வீட்டில் யாரும் இல்லாத போதும் தனிமைகள் திணிக்கப்படும். அவற்றை தண்டனையாக எண்ணாமல் வெகுமதியாக எண்ணி மகிழ வேண்டும். அச்சமயங்களில் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க முடியும். இயற்கைச் சூழலை இன்னும் அதிகமாக ரசிக்க முடியும். இதுவரை கேட்காத சன்னமான ஒலிகளையும் உணர முடியும். எதையும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை மலரத் தொடங்கும். தினமும் 1 மணி நேரமாவது தனிமையில் அமர்ந்து சிந்திக்க பழக வேண்டும். இதனையே தியானம் என்றும் யோகா என்றும் குறிப்பிடுகின்றனர். சங்க இலக்கியங்களில் அகவாழ்வு, புறவாழ்வு என்று வாழ்க்கையை 2 பிரிவுகளாக பகுத்துள்ளார்கள். புறவாழ்வு என்பது அன்பும் அறனும் உடையது. அது உறவு நலன்களால் ஏற்படுவது. அகவாழ்வு என்பது வெளித்தோற்றத்தில் தெரியாதது. அது நம் ஆன்மாவை மகிழ வைப்பது. அகத்தனிமைதான் ஆன்மாவை மகிழ வைக்க வல்லது. தனிமை மட்டுமே வாழ்க்கையாகாது. வாழ்க்கையை விரும்பாமல் தனிமையை விரும்பினால் அது துறவி. வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதனை இன்பமாக்கி கொள்ள தனிமையையும் விரும்புவர்தான் சம்சாரி. அப்போதுதான் தனிமையிலும் இனிமை காண முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம்.